ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் நியூஸ் வேர்ல்ட் சேனல். டெட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒவ்வொரு ஆசிரியருக்குமே ரொம்ப முக்கியம். இந்த தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றாதான் ஒருத்தங்களால அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட தகுதியான ஆசிரியரா ஆக முடியும். இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றா அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்படும். அந்த சான்றிதழுக்கு 7 ஆண்டுகள் வரைக்கும் ஆயுள் இருக்கு. அதாவது 7 ஆண்டுகள் வரைக்கும் அந்த சான்றிதழை அவங்க பயன்படுத்திக்கலாம். அந்த 7 ஆண்டுகளுக்குள்ள அவங்க ஒரு நிரந்தர பணியில சேர முடியல அப்படின்னா மறுபடியும் அவங்க இந்த டெட், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையை மாத்தி அமைக்கிறதுக்காக தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் சமீபத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி இனிமே டெட் தேர்வை திரும்ப திரும்ப எழுத தேவை கிடையாது. ஒரு நபர் இந்த தேர்வை ஒரு முறை எழுதி தேர்ச்சி பெற்றாலே போதும், அது அவங்களோட ஆயுள் முழுசுக்கும் செல்லுபடியாகும். அதாவது இனிமேல் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுறவங்களுக்கு ஆயுள் முழுவதும் செல்லுபடியாகும் வகையில சான்றிதழ் வழங்க போறாங்க. இதுதான் தேசிய ஆசிரியர் கல்விக்குழு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றதுல 80,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழ்நாட்டுல தங்களோட சான்றிதழுக்கான ஆயுளை நீட்டிக்க கோரி வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த வழக்குல அந்த சான்றிதழோட ஆயுளை நீட்டிக்கிறது பற்றியும் சட்ட ஆலோசனை நடத்தி முடிவு செய்யப்படும் அப்படின்னு தேசிய ஆசிரியர் கல்விக்குழு தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி இனிமே டெட் எழுத போறவங்களுக்கு கண்டிப்பா உபயோகரமானதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இது மாதிரி ரெகுலரான நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தமிழ் நியூஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. Facebook பேஜ்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா மேல இருக்கிற ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செய்தி தொடர்பான கூடுதல் தகவல்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சோ அங்க போய் உங்களுக்கு தேவையான கூடுதல் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி.